ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டாக ஒரு புட்டு பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி மட்டா ரைஸோட புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். ஐயோ தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சே அப்படிங்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் புட்டு நம்ம மிக்ஸ் பண்ண லாஸ்ட்டாக சூப்பராக ஒரு இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண பாருங்கள், ஒவ்வொரு தாட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது அப்படியே தண்ணி நிறைய இந்த மாவு தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் புட்டு பொடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த பெணையிற வரைக்குமே இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணல, கட் பண்ணல, அப்படி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ண அந்த புட்டு பொடி எவ்வளோ சாஃப்டாகி நல்லா நார்மல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாக நம்ம இப்படி கையில் பிடிச்சு விடும்போது நல்லா உதிரியாக விழுகணும். அதுதான் இந்த புட்டுப்பொடியோட கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நான் பிடிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிடிச்சு நம்ம உதிர்த்தும் போது நல்லா கட்டையாக இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள். இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது புட்டுப்பொடி. அவ்வளோதான். இது நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலும் இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இனி அது வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்காது. நம்ம ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றுறனால. இப்போ புட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நேந்திரப்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ லேயருக்கு சர்க்கரையும் பழமும் வேணுமோ அவ்வளோ லேயர் வச்சுக்கலாம். புட்டு கம்மியாகவும் பழம் நிறையாவும் வேணுன்னா புட்டுப்பொடி கம்மியாக போட்டு பழம் நிறையா வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 லேயருக்கு வச்சுருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக புட்டுப்பொடி போட்டு கூடவே தேங்காயும் பழமும் வச்சு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு புட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வேக வச்சுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. அதே மாதிரி பழமும் வெந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. புட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் புட்டு வெந்துடும். அவ்வளோதான். அந்த ஸ்வீட்டெல்லாம் இறங்கி அந்த புட்டே நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, ஆனால் அந்த மாவு அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. புட்டு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த பழத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பாருங்கள், புட்டு தொட்டாலே உதிர்ந்து வர மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.